வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வற்புறுத்துங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பகிரங்கமான குற்றச்சாட்டு. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தூத்துக்குடி மாவட்டம் திமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையும்படி வற்புறுத்துறாங்க. நான் ஒப்புக்கொள்ளவே கிடையாது. நான் எப்போதுமே திமுகவில் தான் இருப்பேன் என்று கைதான திமுகவின் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அனிதா ராதாகிருஷ்ணன். முன்னாள் அமைச்சர். இவர் கடந்த மாதம் 20ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வரும் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது முதல்வர் விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கடுமையாக பேசினார். இது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில்தான் முதல்வர் விஜய் பற்றி அவதூறு பரப்புவதற்காக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசார் புகார் செய்யப்பட்டது. தாவேகா நகர செயலாளர் செல்வம் சார்பில் இந்த புகார் வழங்கப்பட்டது. இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதானதை தவிர்க்க அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று தள்ளுபடியானது. இதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் கிடைக்கல. இதையடுத்து ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிய போது அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து ஏடிசிபி ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணைக்கு பிறகு மதியம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அனிதா ராதாகிருஷ்ணன் அழைத்து செல்ல போலீசார் முயன்றாங்க. ஆனால் திமுகவின் எஸ்பி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதையடுத்து மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் எஸ்பி அலுவலகத்துக்குள் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தாங்க. மாலை சுமார் 6 மணி அளவில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜராக போலீசார் எஸ்பி அலுவலகத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தாங்க. இந்த சமயத்தில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து வற்புறுத்தினாங்க. தாவேகா செல்வதற்கு ராஜினாமா செய்ய வலியுறுத்தினாங்க. நான் ஒப்புக்கொள்ளலை. நான் எப்போதுமே திமுகவில் தான் இருப்பேன் என அனுமதியின்றி கையெழுத்து வாங்குவதற்காக முழக்கமிட்டு சென்றார். இந்த சம்பவம் எஸ்பி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போல நீதிமன்ற வளாகத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியில் என்னை காவல்துறை அதிகாரிகள் மேலிருந்து சொல்லி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி தாவேகாவில் கட்டாயப்படுத்தி நான் முடியாது. நான் எப்போதுமே எங்களுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் என்ன நினைக்கிறாரோ அதை நான் செய்வேன். என்னை தொட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் தவறு செய்தவனை பொய் வழக்கு போட்டு அடக்க நினைத்தால் அதற்கு நான் அடங்க மாட்டேன். என்னை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துறாங்க. ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, உடனடியாக தாவேகாவில் சேர வேண்டும் என்று கூறினாங்க. எந்த கொம்பனாலும் எங்களை தொட்டு அசைத்து பார்க்க முடியாது என ஆக்ரோஷமாக பேட்டி அளித்தது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.